எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஜோவர் கிச்சடி. இது நார்த்தில் ரொம்ப பாப்புலர். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோள கிச்சடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் சோளம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. சோளம் கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. சோளத்தை நல்லா கொரகொரப்பா அரைங்க. பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மணல் மாதிரி டெக்ஸ்டருக்கு அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கிச்சடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அடுத்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக உடைச்ச முந்திரி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு கேரட் நறுக்கினது, 1 கப் பீன்ஸ் நறுக்கினது, 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி நறுக்கினது போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கிச்சடி ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷும் கூட. நான் பீன்ஸ், கேரட் சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த மாதிரி காயானாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1/2 கப் பாசி பருப்பு கழுவிட்டு சேர்க்குறேன். நல்ல காயும் பருப்பும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும்னு நெய் ஊற்றி செய்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. கடைசியா பொடி பண்ண சோளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். உங்களுக்கு சோள ரவை கிடைச்சா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 250 ml கப்பில் 4 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கொதிக்கட்டும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கரை மூடி வச்சு 2-3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, கிச்சடி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்தது சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஜோவர் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.